அக்கரைப்பேட்டை மாநகர சபையினுடைய அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய உறுப்பினர் சபூர் ஆதம் அவர்கள் இன்றைய மாநகர சபை அமர்விலிருந்து வெளிநடப்பு செய்ததாக அறிகிறோம். இதை சபை அமர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த வகையிலே சபூர் ஆதம் அவர்கள் ஏன் அவர் சபையிலிருந்து வெளிநடப்பு செய்தார் என்பது தொடர்பிலே உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் சபூர் ஆதம் அவர்களே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையிலே இந்த சபை மிகவும் ஒரு மோசமான ஒரு என்ன சொல்ல, நாங்கள் சபைக்கு வந்த உடனே எங்களை பார்த்து என்ன மிகவும் காரசாரமான வழக்கு சொற்களை கௌரவ மேயர் அவர்கள் பாவித்தார்கள். குறிப்பாக நான் அண்மையில் ஒரு பிரேரணை ஒன்று சமர்ப்பித்து அந்த பிரேரணை கௌரவ மேயரால் எடுபடவில்லை என்று சொல்லி நான் முகநூலிலே ஒரு பதிவேற்றம் செய்திருந்தேன். அந்த குறித்த பதிவில் அவர்கள் மிகவும் கோபமடைந்திருக்கிறார்கள் என நான் அறிய கிடைத்தது. அதற்காக கௌரவ மேயரும் உட்பட சில உறுப்பினர் சேர்ந்து மிச்சம் மோசமான முறையில் சபையில் கூச்சலிட்டு, உதாரணத்துக்கு என்ன நான் அதை ரெக்கார்ட் பண்ணி வந்தேன். சபையில் பேச முடியாத அளவுக்கு இந்த சபையில் உண்மையாகவே இந்த சபை விடயங்களை நான் பொது வழியில் பதிவு செய்கிறது அவங்களுக்கு மிகவும் வெறுக்கத்தக்க ஒரு செயலாக இருக்கின்றது. நியாயமான கேள்விகள் கூட இங்கே மறுக்கப்படுகிறது. நாங்கள் கடந்த சபையில் பேசப்பட்ட மக்கள் தொடர்பான விடயங்கள் கூட அடுத்த சபைக்கு அந்த மீட்டிங் மினிட்ஸில் எடுபடுறதில்லை. உதாரணத்துக்கு கடந்த சபையில் ஒரு ரிஜிஸ்டர் இல்லாத கம்பெனிக்கு 3 மாதத்துக்கு ஒரு குத்தகையை ஒன்று செய்திருந்தாங்க. அது ஃபைனான்ஸ் கமிட்டியில் எடுத்த தீர்மானம். அப்போ அந்த இடத்துல நான் 4 கேள்விகளை கேட்டேன். இந்த கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கா, இது ஏற்கனவே இந்த இவ்வாறான ஒரு ப்ராஜெக்ட் இந்த கம்பெனி முன்னர் ஏதாவது இடத்துல செய்திருக்கா, அடுத்தது இந்த மாநகர சபையில் டெக்னிக்கல் கமிட்டியோட ரிவ்யூ என்ன, அடுத்தது இந்த ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரொசீஜர்கள் பின்பற்றப்பட்டிருக்கான்னு கேட்ட உடனே அவங்களுக்கு கோபம் வருது. அந்த விடயம் கூட நான் அந்த மக்கள் சம்பந்தமான மக்கள் தேவை சம்பந்தமான விடயங்களை கதைக்க கூட என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நம்மளோட பாஞ்சு விழுந்து ஒரு டீம் இது செய்யுது. கடந்த ஒரு அமர்வில் நடந்த ஒரு கசப்பான சம்பவம் என்னண்டா, அந்த நிறுவனம் கூட ரிஜிஸ்டர் பண்ணப்படலைங்கிறத இறுதியாக அவங்க ஒத்துக்கொண்டும் அவங்களுக்கு இருக்கிற பெரும்பான்மையை பயன்படுத்தி அந்த பிரேரணையை அந்த ஃபைனான்சியல் கமிட்டி டிசிஷனை என்ன செஞ்சாங்கண்டா, சபா அமர்வில் அவங்கள்ட்ட இருக்கிற பெரும்பான்மையை பயன்படுத்தி அதை நிறைவேற்றிருக்காங்க. அப்போ அந்த குறித்த கம்பெனி இன்னுமே அவர் சொல்லார், இந்த அமர்வில் கௌரவ முதல்வர் சொல்லார், அது நாங்கள் டிஎஸ் ஆஃபீஸில் 15 சொல்லி சொன்னேன் தானே. டிஎஸ் ஆஃபீஸில் இன்றைக்கு 15 பெரிய ஒரு ப்ராஜெக்டை கொடுக்குற அளவுக்கு இந்த சிந்தனைகளும் இந்த திட்டங்களும் இருக்குங்கிறது தான் என்னைக்கு இருக்கிற பெரிய ஒரு கவலை. இப்போ இன்னும் பெரிய ஒரு ஊரில் இவ்வளவு படித்த சமூகம் இருக்கிற ஊரில் இப்படியான செயற்பாடு நடக்கிறதுக்கிட்டு கவலைப்படுறேன். இன்றைக்கு நான் சபையை வெளிநடப்பு செஞ்சது காரணம் என்னன்னு சொன்னா, மிச்சம் மோசம் அவடத்து இருந்தா நான் ஏதாவது உண்டு ஒரு கவலை அந்த தொழுகா நான் முசல்லா உண்ட கேட்டிருந்தேன். இதில் நம்மளோட பஸ் ஸ்டாண்டில் போகிற அந்த மக்களுக்கு ஒரு முசல்லா, அதை கௌரவ முதல்வர் என்ன செஞ்சிருக்கலாம், எடுத்திருக்கலாம், எடுக்காமட்டிக்கலாம். அடுத்த சபைக்கு இந்த பிரேரணையை எடுத்து இப்படித்தான் இதில் இருக்கிற பாதக சாதகங்களை சொல்லி என்ன அந்த விடயத்தை தெளிவுபடுத்தி அதை விட்டு போட்டு வந்துடுறேன். நிகழ்ச்சி நிரல்ல இல்லாத ஒரு விடயத்துக்காக எல்லாரும் விரும்பி கேட்காங்க. அப்போ நான் கௌரவ முதல்வர்கிட்ட கேட்டு, கௌரவ முதல்வர் அவர்களே, நிகழ்ச்சி நிரல்ல இல்லாத ஒரு விடயத்தை சபையில பேசலாமான்னு கேட்டு, அதான் பேசல. நான் சொல்ல நீரிவாவும். அப்ப எப்படி நாம அந்த சபையை எடுத்துக்க போறோம்? நான் வந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன தெரியும், எந்த எந்த இன்டென்ஷன் பியூர். நான் கேட்டேன், முசல்லா ஒரு பள்ளியில ஒரு தொழுவுற ஒரு பள்ளி இல்லை, ஒரு தொழுவுற ஒரு முசல்லா விரிச்சு ஒரு ஆள் ஒரு பிரியாணி தொழுவு போட்டு போகலாம். லாங் டைம் நிற்கிற ஒரு ஆள் தொழுறதுக்கு அதை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், ஏற்றுக்கொண்டாம விட்டிருக்கலாம். அதில் எனக்கு நோ அப்ஜெக்ஷன். ஆனால் இந்த பிரேனை எடுத்துக்கொள்ளாததான் எனக்கு கவலை. கடந்த கிரவுண்டுக்குள்ள டாய்லெட் இல்லை. இப்போ நாம சுற்றுச்சூழலை பற்றி கேட்கும், பிள்ளைகள் அந்த சிறுநீர் அந்த சைடில் கழிக்குது, அது கட்டாயம் டாய்லெட் ஒன்று கட்டி கொடுக்கணும் மனுஷன். இன்றைக்கு சபையில் பேசி முடிச்சுட்டேலா அந்த டாய்லெட் கதை எங்கே கேட்கார். அப்போ இது ஒரு முதல்வர் கதைக்கிற கதையா சபையில். அப்போ எல்லாரும் சேர்ந்து வார்கட்டி ஏசுறாங்க, கேட்காங்க, கத்துறாங்க. எனக்கு உண்மையாக கவலையான விஷயம். நான் எழும்பி வெளியால் வந்தேன். சந்தர்பாஷம் நீங்கள் இவடத்தை வந்திருக்கேன்.
மற்றது இந்த சபையை முதல்வர் அந்த என்ன சொல்ல இந்த உறுப்பினர்கள் கௌரவம் பாதுகாக்கப்படுவதில்லை. மிச்சம் மோசமான முறையில் போன அந்த கடந்த அமர்வில் சகோதரர் கௌரவ உறுப்பினர் ரமேஷ் மூடி கேட்க கூட அவர் கொஞ்சம் திக்கிட்டார். அதுக்கு இவர் மாநகர சபை முதல்வர் கொஞ்சம் பொறுங்கோ, நான் ரமேஷ்காக என்னை கேட்கார் எங்க. அப்ப சபையில இருக்கிற அடுத்த கட்சி உறுப்பினர்களை கௌரவமாக நடத்துற இல்லாத ஒரு சபையா தான் இந்த அக்கரைப்பற்று மாநகர சபை இருக்கு. இது உண்மையா ஒரு என்ன சொல்ல நிறைய விஷயங்களை பேசலாம், இது நீண்டு பேசுறோம். ஒரு கவலையான விஷயம், நான் இன்றைய சபையை நான் வெளிநடப்பு செஞ்சிருக்கேன். ஏனென்றா எனக்கு மற்றாக்களை பத்தி கவலை இல்லை, எனக்கு அநீதியான இடத்துல நிக்கிறதுக்கு பயம். ஆகவே நான் இன்றைய சபையை செஞ்சுக்கேன். இந்த மெசேஜை இந்த ஊர் மக்கள் பார்க்கணும், ஊர் மக்களுக்கு நியாயம், இதுக்கான நியாயத்தை ஊர் மக்கள் நான் வழங்கணும் இവിടുത്തെ கேட்டீங்க. அதே டைம்ல சபையில சொல்லிங்க, நான் அந்த முசல்லா கேட்டது மை இன்டென்ஷன் இஸ் பியூர், சரியா, அதுல எந்த பொலிட்டிக்கலும் இல்லைங்கிறதையும் அவட சொல்லிங்க. அப்ப இந்த மாநகர சபை அமைப்பிலிருந்து நீங்க வெளிநடப்பு செய்திருக்கின்றீர்கள். இவ்வாறான காரணங்களை வந்து எதிர்காலத்தில் இந்த சபை எவ்வாறு இயங்க வேண்டும் என்று நடக்க வேண்டும் என்று கருதுகிறீர்கள்? உண்மையா இது இப்ப எங்களோட மாநகர சபையை பொறுத்த மாட்டில எங்களுடைய மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் எதுவும் நடக்கல. கடந்த ஒரு வருடங்காலமாக நான் இந்த சபைக்கு 9 மாதம் கடந்துட்டு வந்த உடனே நான் கௌரவ முதல்வர், அவர் பெரிய 20 வருஷத்துக்கு மேற்பட்ட அரசியல் பின்னணியை கொண்டவர், பெரும் பதவிகளை வைத்தவர். அவரோட சேர்ந்துதான் இந்த மாநகர சபையில் இருக்கிற சில குறைபாடுகளை செய்ய வேண்டும் என்று நான் அவா கொண்டு அவரோட இணைந்து பயணித்தது இந்த எல்லாருக்கும் தெரியும். அவர்கிட்ட கேட்டீங்க, சார் உங்களோட காலத்தில் இதை ஆர்கனைஸ் பண்ணலாம், நீங்க போன இதை ஆர்கனைஸ் பண்ணலாம் எத்தனை தரம் சொல்லி ஓம் சொல்லுவார். அதே டைம்ல ஒரு பிரேனை கொடுக்க கூட அந்த பிரேனை சம்பந்தமா சபையில் நக்கல் நையாண்டி வரும். எந்த வேலை முறுப்படியா நடக்கல. இந்த ஈவன் டிஜிட்டலைசேஷனை கூட நான் சொன்னேன், சார் இது இந்த வெப்சைட் எங்களுக்கு நாங்க செஞ்சு தரோம், ஒரு கிழமைக்கு செஞ்சு தரோம். அண்மையில் நான் கடந்த வீக் ஒரு இறக்காமத்து பிரேய சபைக்கு போனேன். அந்த பிரேய சபையில கம்ப்யூட்டரைஸ்டு இது கொடுக்காங்க, பில் கொடுக்காங்க. ஆனா எங்களோட சபையில என்னத்தை கேட்டாலும் பேப்பர்ல எழுதி தான் கொடுக்குறேன். ஆகவே இந்த நிர்வாகம் டிஜிட்டலைசேஷன் ஆகணும் என்று சொல்லி சொன்னேன். அடுத்தது 3 அமருக்கு முன்னுக்கு நான் சொன்ன விஷயம் என்னன்னா, அரசாங்கம் 5000 ரூபாய்க்கு உரிய அந்த டிரான்சாக்சனுக்கு QR சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த QR சிஸ்டத்தை நம்ம யூஸ் பண்றதால என்ன நடக்கும் சொன்னா, இந்த எந்தவித பேங்க் சார்ஜ் பண்ணாது, அதாவது எடுக்கிறாளுக்கும் பண்ணாது, பெறுவருக்கும் பண்ணாது, கொடுப்பவருக்கும் இல்லை பெறுவருக்கும் இல்லை. இப்படியானதை கேபிட்டலைஸ் பண்ணுங்க, இந்த மாநகர சபையில் கேபிட்டலைஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஓமண்டான்னு சொன்னேன். அதுக்கு பிறகு அது அங்கே காண இல்லை. என்ன பிரயோஜனம்டா, நாம ஒரு நல்ல திட்டத்தை எடுத்து வைக்க கூட அந்த திட்டத்துக்கு இவரார் எங்களை விட உங்களுக்கு இந்த ஊர்ல அக்கறை அங்க கேட்கறீங்க தானே, அது வலிக்க செய்யுது. சபையில உண்மையா எனக்கு கடும் கசப்பான நாள் தான் இன்றைய நாள். மிச்சம் மோசமான அநாகரியமாக ஒரு என்ன சொல்ல ஒரு விளிமியங்கள் மார்க்க விளிமியங்களுக்கு அப்பால நின்று ஒரு ஆளு கருவா இருக்காங்க. அந்த கடந்த சபையில அவர் கேட்கார், நான் கேட்டேன், சார் இது கௌரவ முதல்வர் அவர்களே இந்த கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட கம்பெனியான்னு கேட்கையும் டக்குன்னு முதல்வர் சொல்லார், அது கம்ப்யூட்டர் கடை வச்சுக்கிறாக்களுக்கு ஏஐ தெரியணுங்கிற எந்த அவசியம் இல்லை என்று சொல்ல. அப்ப நான் கேட்ட கேள்வி என்ன, இது ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட கம்பெனியான்னு கேட்டேன். அப்ப அதுக்கான நக்கல் எப்படி வருது? அது மிச்சம் கசப்பான விடயங்கள் நடக்குது. நான் அதான் சொல்ல, இந்த சபையில இதை நாங்க வெளியால செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கு. ஏன்னாண்டா அங்க நாங்க இந்த மக்கள் சார்ந்த விடயங்களை பேசக்கூட அடுத்த மினிட்ஸ்ல அது வருது இல்லை. ஏன் அடுத்த மினிட்ஸ்ல வருது கேட்டா சண்டை வருது. இது இன்னைக்கு சண்டையுமா தான். அப்போது நீங்கள் முன்னாள் ஒரு அமைச்சராக இருந்தவர், உள்ளூராட்சி அமைச்சராக இருந்தவர், ஒரு சீனியர், எனவே அனுபவம் வாய்ந்த ஒருவருடைய தலைமையிலே இவ்வாறு நடப்பதை பற்றி கவலைப்படுகிறீர்களா? உண்மையா இது என்ன பிரச்சனை, அவர் பெரும் பதவியில் இருந்தவர். அவர் இந்த பதவி அவருக்கு என்ன பொறுத்த மாட்டில இந்த பதவியில் இருக்கிற அவர் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால தான் என்ன செய்யறாரு, எங்களோட எரிஞ்சு விழுகிறார். மற்றது அவர்கிட்ட ஒரு கொஸ்டினை கேட்டா என்ன செய்யறாருன்னு சொன்னா, அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணாம நக்கல் நையாண்டு பண்ணி நம்ம கரெக்டரைஸ் பண்ண பார்க்காங்க. அது உண்மையா கவலை அளிக்கிறது. உங்களுடைய கட்சியை சார்ந்த இன்னும் ஒரு உறுப்பினர் சபீஷ் அவர்கள் இருக்கின்றார், அவர் அமர்வில் இருக்கின்றாரா? அவர் அமர்வில் இருக்கிறார், நான் எழுப்பி வந்து விட்டேன். நிச்சயமாக எதிர்காலங்களிலும் உங்களுடைய அக்கரைப்பேட்டை மாநகர சபை உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றி நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் ஒரு இந்த கோரிக்கைகளை ஏற்று நடக்காம இருக்கிற அப்பால ஒரு என்ன சொல்ல ஒரு ஜனநாயக விழுமியங்கள் பாதுகாக்கப்படணும்ங்கிறது தான் இது. இதுல நாங்கள் செல்ல வர விஷயம், மக்கள் பிரதிநிதியில கௌரவம் பாதுகாக்கப்படணும், ஏனைய உறுப்பினர்கள கௌரவம் பாதுகாக்கப்படணும்ங்கிறது தான் என்னுடைய அவா. அதனாலதான் இன்றைக்கு நான் வெளிநடப்பு செய்து, இந்த வெளிநடப்பு ஏனண்டா இதுக்கு மேல இருந்தா அவரது இருக்கையில் அது ஒரு நிலப்பாடு வருது. எதிர்காலங்களில் இது தொடர்பில் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீர்கள்?
எதிர்காலங்கள் மக்கள் தான் தீர்மானிக்கணும். நன்றி.